ஹாய் மக்களே, இன்றைக்கி இட்லி பொடி அதை வச்சு பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு. இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். பொடியாக திரிக்கணும்ல, அதனால் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதும் அதை எடுத்துட்டு 100 கிராம் உளுந்து அதை சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சம் நிதானமாக சிம்மில் வச்சு வறுக்கணும். நிறம் மாறணும், வாசம் வரணும். அதான் அதோட பக்குவம். அதுக்கப்புறம் 50 கிராம் கடலைப்பருப்பு அதையும் போட்டு இதையும் பொன்னிறமாக வறுத்துருங்க. 2 வறுபட்ட பிறகு கொஞ்சோண்டு காயம். இதுதான் அந்த பொடிக்கு வாசமே. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த காயத்தை போட்டுட்டு அந்த சூட்லேயே வறுத்து விடுங்க. வறுபட்ட பிறகு ஏற்கனவே வறுத்த உளுந்து, மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடிக்கு தேவையான உப்பு அதை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அவ்வளோதான், பொடி தயார். பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவை தோசை வார்த்துட்டு அதுக்கு மேலே லேசாக எண்ணெய் ஊற்றி அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை மேலாவட்டமாக தூவி விடுங்க. நமக்கு எவ்வளோ பொடி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மேலோட்டமாக தூவி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் தோசையை எடுத்துடலாம். பொடி தோசை தயார். தேங்க்யூ.